வீட்டில் வந்து நான் சமையல் பண்ணுறேன். நீங்கள் என்ன காரம் உப்பு எது ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு மாரி தான் உங்கள் வீட்டிலேயே நீ என்ன வேணால் செய்யலான்னு சொல்லிடுவாங்க. நமக்கு அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருவாங்க அவங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் வந்து ஒரு வீட்டில் 3 பேர் வேலை செய்கிறோம். 3 பேரில் இது வந்து எமிலி, இன்னொன்று வந்து மணி. அவங்க ஷேர் பண்ணி வேலை செஞ்சுப்போம். ஏன்னா நீ இந்த வேலை நீ செய்யணும், அந்த வேலை நீ செய்யணும்னு ஓனர் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம பார்த்து செஞ்சுட்டு போயிடலாம். போயிட்டுருவோம். ஹாஸ்பிட்டல் அவங்களே கூப்பிட்டு போவாங்க, மாத்திரை கொடுத்துருவாங்க. 3 நாள் எனக்கு உடம்பு சரியாக வந்துருக்குமா. நான் 3 நாள் வீட்டில் படுத்த படிக்க ஆகிட்டேன். சரி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் போய் நம்பிச்சிட்டாங்க. அதுமாரி நமக்கு பசங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒரு ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நீங்களே கூப்பிடு. எப்படி இதெல்லாம் எடுத்து போகுது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களே ஏற்றி கொடுத்துருவாங்க. நம்ம கேட்க வேண்டாம். பண்டிகை நாள் துணியெல்லாம் எடுத்து பண்டிகைக்கு பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுப்பாங்க, ஸ்வீட்டு கொடுப்பாங்க. பேசுங்கம்மா. இது வந்து நம்ம அம்மா வீடு மாரி நமக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க. நமக்கு பசங்கள்லாம் கூட எங்கள் பிள்ளைங்க மாரி தான். இது வந்து நமக்கு காசு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அவசரத்துக்கு வேணாலும் காசு கொடுப்பாங்க. தீபாவளிக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்டின், அதனால கிறிஸ்மஸுக்கு போனஸ் கொடுத்துருவாங்க முழுசாக. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறது போனோம்லாம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம வேலை செய்கிறவங்க நீங்கள் ஓரமாக இருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எங்கே வேணால் உட்காரலாம், சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சரிசமம் கிடையாது. நம்ம வேலை செய்கிறவங்க ஓனர் ஒரு வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப நீ இதுங்க தொடாத, டம்ளர் தண்ணி குடிக்காத, இந்த தட்டில் சாப்பிடாத, இந்த துணியெல்லாம் தொடாத அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே ஓரமாக தான் உட்காரணும், சேரில் உட்காரக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க வீட்டில் அந்த மாதிரி இல்லை. எங்கே வேணா உட்காரலாம், எப்படி வேணாலும் பேசிங்க, ஜோக் அடிச்சுன்னு பேசிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து 3 வீட்டில் வேலை செய்கிறேன். ஒரு ஆஃபீஸில் டீ போடுறேன். இங்கே காலையில் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வேலைக்கே வருவேன். 9 மணிக்கு வந்தேனாக்கா 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு வீட்டில் வேலை செய்வேன். 10லேருந்து 11க்கு ஒரு வீட்டில் வேலை செய்வேன். இப்படி 11லேருந்து 12 வரைக்கும் டீ போடுவோம் ஆஃபீஸில். அப்புறம் 12க்கு தான் இங்கே வருவேன். இங்கே வந்து வேலை முடிச்சுட்டு 1 மணிக்கு போயிடுவேன். நாங்கள் அயன் கடை வச்சுருக்கோம், அங்கே போயிடுவோம். அங்கேயே இருந்துருவோம். சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவோம். நோக்கம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். இவங்க தான் எங்கள் ஓனரம்மா. எங்கள் வந்து பொண்ணு வெளியே பார்த்துப்பாங்க. என்ன நீங்கள் சொல்லுங்கள். இது என் பொண்ணு மாதிரி இல்லை, பொண்ணு தான். நான் இப்போ போகும்போது ஒரு சர்வெண்ட்னா பயந்து போய் பூட்டு போட்டுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு எல்லாம் இவங்க தான். என்னை தாய் மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. இல்லை இப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். எல்லாம் அவங்களே செய்வாங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம், அவ்வளோதான். இப்படி சாமான் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சாமான் நாங்கள் 3 பேர் வேலை செய்கிறோம். 3 பேருமே அந்த மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க. இது வந்து எங்களுக்கு வேலை செய்கிற வீடு மாதிரியே தெரியாது. நாங்கள் வந்தாக்கா வேறு வீட்டுக்கெல்லாம் போனோடனே கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஐயோ என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அவங்களாம் அட்வான்ஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க தான் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு போனஸ் எல்லாம் கிடையாது யார் வீட்லேயும். 2வது உடம்பு சரியில்லை லீவ் போட்டோன்னா ஏன் லீவ் போடுறேன்னு கேட்பாங்க. இவங்க அப்படி இல்லை, நமக்கு லீவ் கொடுத்துருவாங்க. அவங்களே உடம்பு சரியில்லை, சரி நீ 1 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. போய் கதவை திறந்துட்டு அப்படியே வெளியே போடுங்க. அடே மூட்டு போ வாங்கம்மா. கேஷ்